மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கணும்னா இந்த வியாழக்கிழமை தோறும் ஹயக்ரீவரை வணங்கினா ரொம்பவே நல்லது. யார் இந்த ஹயக்ரீவர்? ஹயக்ரீவர் அப்படிங்கிறவர் பெருமாளுடைய ஒரு அவதாரம். கல்வியின் அதிபதியான சரஸ்வதி தேவிக்கும் குருவாக இருந்து செயல்படுவர் தான் இந்த ஹயக்ரீவர். அது மட்டுமல்ல, பிரம்மாவும் தனது படைப்பு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹயக்ரீவரை வணங்கிட்டு தான் ஆரம்பிப்பாராம். சரஸ்வதி தேவியின் குரு அப்படிங்கும் பொழுது ஹயக்ரீவரின் சிறப்பு எண்ணில் அடங்காது. இவ்வளவு செல்வம் இருந்தாலும் ஒருத்தங்களுக்கு கல்வி செல்வம் தான் ரொம்பவே முக்கியம். அந்த கல்வி செல்வம் கிடைக்கிறதுக்கு இந்த மந்திரத்தை மட்டும் நம்ம பயன்படுத்தினா போதும். ஞானானந்தம் மயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் யஹக்ரீவம் உபாஸ்மகே. இந்த மந்திரத்தை புதன்கிழமை, வியாழக்கிழமை அல்லது சனிக்கிழமைகள்ல 108 முறை நம்ம கூறணும். கண்டிப்பா கூறும் பொழுது நமக்கு குழந்தைகளுக்கு நல்ல கல்வி அறிவு பலன்கள் அதிகம் கிடைக்கும். வீட்டுல நெய் தீபம் ஏற்றி கல்கண்டு பால் நெய்வேத்தியம் செய்து ஹயக்ரீவருடைய இந்த ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது கல்வியில சிறந்து விளங்குவாங்க.